ஐயோ ओके ओके चुप चुप பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. புங்குஸ் பண்ணி கொண்டு போய் கொடுக்க வேண்டியதுதான். இறைச்சிலாம் நல்லா பூ மாதிரி வந்திருக்கு. चमचा नहीं मारना. நூறு பேர்த்துக்கு பிரியாணி சொன்னது. ஆனால் ஒரு 130 பேருக்கு மேலே பிரியாணி எடுத்து வச்சுருக்கிறோம். ஸோ இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பெட்டலிங் ஸ்ட்ரீட்டு, மஸ்ஜித் இந்தியா, பேங்காக் பேங்க், சவுக்கட்டு, இப்படி அந்த பகுதியில் தான் வயசானவங்களாக இருக்காங்க. ஸோ அங்கே தான் நாங்கள் போய் கொடுக்க போகிறோம். இன்னும் பாருங்கள் பிரியாணி இருக்குது. பிரியாணி கூட இருக்குது. இதிலே இன்னும் ஒரு 50 பேர் கூட சாப்பிட்லாம் போல. தயிர் பச்சடி. இப்போ இது எல்லாத்தையும் புங்குஸ் பண்ண போகிறேன். பார்சல். பாய். நூறு பார்சல் பண்ணியும் பிரியாணி நிறைய இருக்கு பாருங்க. இன்னும் இது கூட இன்னொரு 50 பேருக்கு கொடுக்கலாம். இது இங்கே லிட்டில் இந்தியாவில் கொடுத்துருவாங்க. இது ஒரு 40-50 பேர் சாப்பிட்லாம். இங்கே பசங்க இருக்காங்க. இனிமேல் தான் ஆள் வரும். இதை கொண்டு போய் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டாண்ட் பையாக ஒரு 20 பேர் இருக்கோம். எங்களுக்கு சாப்பிட எடுத்து வச்சுருக்கணும். இன்னொரு 20 பேருக்கு கூட கொடுக்கலாம். எல்லாம் புக்குஸ் பண்ணி முடிஞ்சு பார்சல் பண்ணி கரெக்டாக லஞ்ச் டைம் 12 மணி ஆக போது கொண்டு போய் கொடுக்க போகிறீங்க. गाड़ी ले वांग पोला
ம். Pakcik, pakcik. Okey, no problem. Bukan, makan, makan. Makan tak ada cukup, mari lagi satu kali angkat. Kambing biryani panas, makan. Tambah satu orang. Nanti beli makan kamu. Satu saja. Makan, makan, makan. இப்போ பொங்குஸ் பார்சல் பண்ண இந்த பிரியாணி எல்லாத்தையும் கொண்டு போய் இங்கே கொடுத்துட்டோம். ஸோ நம்ம கொடுத்த இடம் வந்து எப்போதுமே உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஸ்டேட்டஸ்லேயே பார்த்துருக்கிய வாடிக்கையாக கொடுக்குற இடம். அங்கே நிறைய பேர் கொடுப்பாங்க, மற்ற இனத்துக்காரவங்களாம் கொடுக்குறாங்க. பன்னு, வார் ரொட்டி, பிஸ்கட்லாம் கொடுப்பாங்க. இப்போ நான் கொண்டு போய் கொடுத்தது மட்டன் பிரியாணி. என்ன அவங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் கொடுத்தா மட்டன் பிரியாணி தான் கொடுப்பேன். ஏன்னா அந்த பிஸ்கட்லாம் அவங்க வாங்கி வச்சுக்குவாங்க. இப்போ சாயந்தரம் மழை வந்துருச்சுன்னா அங்கே யாரும் போய் கொடுக்க மாட்டாங்க. அங்கே எவ்வளோ சாப்பாடு கொடுத்தாலும் பார்த்தா அது, ஏன்னா அங்கே அவ்வளோ கூட்டம் இருக்குது. ஸோ நீங்களும் யாரும் கொடுக்குற இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் சாப்பாடு மிச்சமாக இருந்தால் கூட அந்த சாப்பாடு கெடாமல் இருக்கணும். நல்ல சாப்பாடாக இருந்துச்சுன்னா நீங்கள் டாப் அப் பண்ணி பொங்கூஸ் பண்ணி பார்சல் பண்ணி கொண்டு போய் அவங்க கொடுக்கலாம். நீங்கள் அங்கே 24 மணி நேரமும் அங்கே ஆள் இருக்கும். பேங்காக் பேங்க் கீழே கோத்தராயாவில் இருப்பாங்க, அங்கே இருக்குது. சவுக்கட்டில் இருக்காங்க. ஸோ நிறைய இடம் இருக்குது. உங்களுக்கு தெரியலன்னு நீங்கள் என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன்.